ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் சாய்கிட்ட நம்ம சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவார். உங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி எடுக்கிற இடத்துல, அந்த முயற்சி இருக்கிற இடத்துல குரு வந்துடுவார். முதல் ஆளாக உதவி செய்வதற்கு குரு வந்துடுவார். நம்மளோட சாய் வந்துடுவார். அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். இப்போ நம்ம துவாரகா மாயில் இருக்கோம். ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆரத்தி பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டே நம்ம கோவிலை முழுவதுமாக சுற்றி வரப்போகிறோம். நீங்களும் என் கூட இப்போ ஷீரடியில் இருக்கீங்க. கோவிலை முழுவதுமாக சுற்றி வர போகிறீங்க என் கூட சேர்ந்து நீங்களும். இந்த பதிவோட தலைப்பு, இதை கேள் குறை ஒன்றும் இருக்காது. நம்ம எல்லாரும் சொல்லிக்கிறது என்னென்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதுதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கம், ஏமாற்றம், தடுமாற்றம், இப்படி எது வேணால் சொல்லலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தின்னு கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும் தான் நம்ம வந்து சொல்லுவோம். உள் மனசில் வந்து சரி, ரொம்ப மேலோட்டமாக பேசும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பக்கத்தில் நெருங்கி வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா ஒவ்வொரு குறையாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்படி ஒரு குறைகள் நம்மளோட வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே பாபாவோட அருளால் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ஒன்று ஒன்றா சரியாகிட்டே தான் இருக்கும். இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க எப்போதுமே குறை அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் குறை இருக்கிறத சொல்லவே மாட்டாங்க. ஆனால் உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், உண்மை வந்து புரிஞ்சிடும். வாழ்க்கைன்னு இருந்தால் இது எல்லாத்தையும் நம்ம சமாளித்து தான் வந்தாகணும். ஆனால் நம்ம கூட நம்ம கடவுள் இருக்காரு. அந்த குறைகளை எல்லாத்தையும் அவர் நிவர்த்தி செய்து நிறைகளாக மாற்றி கொடுப்பாரு. இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்துக்கணும். அந்த பொறுத்துக்கிற சக்தியை நம்ம கடவுள் கொடுப்பாரு, நம்ம வணங்குற சாமி கொடுப்பாருன்னு அந்த ஆன்மீகவாதிக்கு தெரியும். அதே தான் இங்கே நமக்கும் வந்து இருக்கணும். அதுவும் நம்ம சாய் பக்தர்களாக இருக்கோம். அது சாய்ங்கிறவர் குரு. அவர் மும்மூர்த்திகளோட அவதாரமாக இருந்தாலும் தன்னை ஒரு குருவாக தான் அவர் வந்து காட்டிக்கிட்டார். குருவாக இருப்பதற்கு தான் வந்து விரும்பினார். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு அவதாரமும் எடுத்து வந்திருக்காரு. ஏன்னா மக்கள் எல்லாரையும் ஆன்மீக வழிக்கு கொண்டுட்டு போனோம். அவங்க எல்லாரும் நல்ல வழியில் வந்து செயல்படணும். அவங்க வாழ்க்கையில் எல்லாரும் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு உபயோகமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு விருப்பப்படுற சாயி நம்ம கூட குருவாகவும் கடவுளாகவும் வந்து நம்ம கூட இருக்கார். எப்போதுமே சாய் வந்து இந்த சச்சரித்த கதைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு சில வார்த்தைகள் வரும். ஆனால் அந்த ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரே ஒரு வார்த்தை தானே நம்ம கடந்து போயிடக்கூடாது. நான் என்ன செய்வேன், கடவுள் நினச்சாதானே என்னால் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் கூட வரும். நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடவுள் நினச்சாதானே என்னால் கொடுக்க முடியும், அவரோட ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எப்படி இது கொடுப்பேன் அப்படி. இப்போ இந்த கடவுளோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம கடவுளை அடையணும் அப்படின்னா குருவோட வழிகாட்டுதல் வேணும். குரு ஒரு கண்ணுனா கடவுள் ஒரு கண்ணு. குரு இல்லாமல் கடவுளை அடைய முடியாது. அடையலாம். ஒரு சில பக்தர்கள் நேரடியாக குருவெல்லாம் வழிபாடுலாம் இருக்காது. அவங்க நேரடியாக வந்து வழிபாடுகள் இதெல்லாம் செய்வாங்க. கடவுள் நம்பிக்கை இருக்கும். நல்ல அதிகமான பக்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்களால அந்த கடினமான சூழ்நிலைகளை வந்து கையாள்வதற்கு அவங்களுக்கு வந்து அந்த மன பக்குவமோ மன தைரியமோ வந்து இருக்காது. அதுவே ஒரு குருவோட வழிகாட்டுதலோட தன்னோட குடும்ப பாரத்தையும் சுமந்து கொண்டு ஆன்மீக வாழ்க்கையில் பயணம் செய்கிற பக்தர்களை போய் பாருங்க. எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எப்படி அதெல்லாம் சரியானுச்சுன்னே தெரியாது. தீர்க்க முடியாத சிக்கலாக இருக்கும், தீர்ந்திருக்கும். எவ்வளவோ பக்தர்களோட வாழ்க்கையெல்லாம் மாறி மாறி வந்திருக்கு. கீழே அடிமட்டத்தில் இருந்தவங்களோட வாழ்க்கையெல்லாம் தூக்கி பாபா கோபுரத்தில் உட்கார வச்சிருக்கிறாங்க. கொடுமையான வியாதிகளில் இருந்தவங்க இதெல்லாம் எப்படி சரியானதுன்னே தெரியாது. அந்த கடினமான காலகட்டங்கள், அந்த சிகிச்சை காலகட்டங்கள், 1 வருடம் 2 வருடம், அந்த நோயாளியை விட அவங்க கூட இருக்காங்க பாருங்கள், அவங்க படுற கஷ்டம்தான் ரொம்ப அதிகம். நம்ம கூட சொல்லுவோம், ஏதாவது ஒன்றுனா எனக்கு வந்துட்டா கூட பரவாயில்ல, இவங்களுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான குடும்பத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுவோம், படுத்திடுவாங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம அவங்கள நினச்சி ரொம்ப கவலைப்படுவோம். அவங்களுக்கு கூட அவ்வளோ வலிக்காது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வலிக்கும். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பெற்றவங்களால தாங்கிக்க முடியுமா? பெற்றவங்களுக்கு ஏதாவதுனா குழந்தைங்களும் இப்போ துடிச்சு போகிறாங்க. இப்படி மாறி மாறி அன்பு செலுத்துகிற இந்த ஒரு வாழ்க்கை நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கு, இந்த குடும்ப வாழ்க்கை.
அதில் நம்ம கூட இருக்கிற குழந்தைகளுக்கோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம வந்து பதைத்து போகிறோம். தாங்கிக்க முடியாத அளவுக்கு அந்த சிகிச்சை காலம், அந்த வேதனையான காலம் எல்லாமே கண்மூடி கண் திறக்கிற மாதிரி ஓடி போயிடும். பாபாவை நாமத்தை ஜெபம் பண்ணிக்கிட்டு அவரோட புதி பிரசாதத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தீர்வு வந்துடும். எங்கேருந்தோ வருவாங்க, டாக்டர்லாம் வருவாங்க, பாபா மாதிரி வருவாங்க. பாபாவே வந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாமே மாறி அமைஞ்சிடும். திருமணம் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். திடீர்னு வரும் நல்ல வரன். திருமணம்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. நிறைய பக்தர்கள், நிறைய நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகனோட தன்னோட குழந்தைகளோட திருமணத்திற்காக. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருமணம் தள்ளி போகுதே அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற நல்ல வரனை பாபா வந்து அமைச்சு கொடுப்பாரு. நல்ல இடத்துல வந்து சம்பந்தம் அமையும். எந்த காரணத்திற்காகவும் எதுக்காகவும் வீட்டில் நம்ம புலம்பவே கூடாது. இந்த புலம்பலே இருக்கக்கூடாது. அதான் ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்க அந்த குறை என்பதே அவங்க வந்து சொல்லவே மாட்டாங்க. குறை என்பதை சொல்லவே கூடாது. எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும். கூட இருக்கிறவங்கள, உனக்கு வந்து ஒரு திருமணம் ஆகாமல் இருக்கு, உனக்கு மட்டும் ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன், இப்படிலாம் பேசுகிறது பெற்றவங்க. உனக்கு ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேன், அவ்வளோதான், என்னோடய பொறுப்பு முடிஞ்சிடும். இந்த மாதிரிலாம் பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்தில் அவங்கள வந்து கொண்டுட்டு போகிறது. இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யவே கூடாது. நம்ம நல்லது பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்குது. அதை காயப்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. குழந்தை இல்லாத சகோதரிகளும் அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்குன்னு தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை பேசி பேசி அவங்களோட மனசை காயப்படுத்தக்கூடாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் தள்ளி போய்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும். இது நான் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அதாவது ஒருத்தங்களோட கஷ்டத்தை சொல்லி இன்னொருத்தங்களுக்கு ஆறுதல் கொடுப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம். வேறு வழி இல்லை. நிறைய நண்பர்கள் வந்து மன அழுத்தத்தில் போய் மாட்டிட்டாங்க. எவ்வளோ குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாமல் வந்து பிறந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. தெய்வங்கள் அவங்களாம் கடவுளுக்கு ஒப்பானவர்கள்னு சொல்லணும். கடவுளுக்கு ஒப்பானவர்கள். உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிட்டு இருக்க பெற்றோர்கள் அவங்களோட வலி வேதனையெல்லாம் சொல்லி மாளாது. அவங்களாம் எதிர்பார்க்குறதுலாம் ஒன்று தான். அவங்க காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு, அந்த குழந்தை வந்து நல்லபடியாக இருக்கணும், அதற்குள்ளே அவங்க அந்த குழந்தையோட உடல்நிலை சரியாகணும். இப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க நிறைய பக்தர்கள் இருக்காங்க, நிறைய மக்கள் இருக்காங்க. இப்படி உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்கிறத விட கடவுளை அனுப்பி வச்சிருக்காரு இந்த குழந்தைக்கு இன்னைக்கு இந்த பிறவி. ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தெய்வத்துக்கிட்ட வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தையை பெற்றெடுத்தவங்களா இருந்தாலும் சரி, வளர்க்குறவங்களும் சரி, தெய்வத்துக்கு ஒப்பானவங்க. அதனால தான் கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு அந்த குழந்தைகளை. இவங்ககிட்ட போனால் தான் இந்த குழந்தை, இந்த ஜீவன் வந்து பத்திரமா இருக்கும், நிம்மதியாக இருக்கும்னு. அவ்வளோ வேதனைகளை சுமந்துக்கிட்டு, இதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம வந்து வார்த்தையாலலாம் சொல்ல முடியாது. அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம். நம்ம இந்த டாபிக்கு ஏதோ இன்றைக்கி பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. சரியாக பேச முடியாமல், நடக்க முடியாமல், பிரார்த்தனைன்னு சொல்லும்போது சொல்கிறதுக்கு கூட நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க குழந்தைகள். அந்த குழந்தைகளை பேணி பராமரிக்கிற அந்த பெற்றோர்களோட மன நிலைமை எந்த அளவில் இருக்கும்? சாய் ஏதாவது ஒரு வகையில் வந்து உதவி செஞ்சிட மாட்டாரா? நான் வணங்குற கடவுள் எனக்கு வந்து உதவி செஞ்சிட மாட்டாரா? என் குழந்தைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட மாட்டாரான்னு நிறைய பெற்றோர்கள் பிரார்த்தனை செஞ்சிட்ருக்காங்க. தயவுசெய்து அப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து குறைன்னு சொல்லவே கூடாது. பாபா எல்லாத்தையும் நிறையாக்கி கொடுத்துருவாரு. எல்லாத்தையும் முழுவதுமாக ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கை மாறும் அப்படின்னு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை இன்னிலேருந்து தொடங்குங்க. சாய் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சு கொடுத்துருவார். கரெக்டாக நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கே வந்துட்டோம். உடல்நிலை சரியில்லாத குழந்தைகளுக்காக, பெரியவங்களுக்காக, ஏன்னா நிறைய பெரியவங்களும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும், அது வரைக்காவது நான் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்கிறவங்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்காக, வயதானவங்களுக்காக, நம்ம சாய் குடும்பத்தில் 90, 95 வயது பெரியவங்களாம் கூட நம்மளோட வீடியோ கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்கள், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மீதியும் இருக்கிற நாட்கள் வந்து முழு ஆரோக்கியத்தோடு வாழணும். யாரையும் வந்து சார்ந்து இல்லாமல் அவங்களோட வேலைகளை அவங்களே செய்கிற அளவுக்கு பாபா அந்த வயதான பக்தர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். யாருக்கும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. பாபாவோட அருளால் எல்லாமே நிறையாக மாறணும்.
சரி, இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு நம்ம இப்போ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இனியால் பாப்பாவுக்கு முதல் பிறந்தநாள் குட்டி தேவதை இனியாளுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். முதல் பிறந்தநாளை கொண்டாடுகிற இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும், குழந்தையோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு இனியால் பாப்பாவுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மாரீஸ்வரி சகோதரிக்கு 22வது பிறந்தநாள். மாரீஸ்வரி சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். மாரீஸ்வரி சகோதரியோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த தசரதன் நளினா தம்பதிகளுக்கு 55வது வருட திருமண நாள். தசரதன் நளினா தம்பதிகளுக்கு நம்ம எல்லாரும் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். தம்பதிகள் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம், உடல் ஆரோக்கியத்திற்காகவும் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.